ஹாய்டா! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீமீனோட லவ் சேஞ்ச் எவ்ரிதிங் நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் பார்ட் எல்லாரும் முடிச்சிருந்தோன்னா, ஜிமின்க்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதோட தான் முடித்தோம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. உள்ள ஜிமின்க்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. வெளியே அப்படியே ஒரு மாதிரி சோலே இல்லாமல் உட்காந்துட்ருக்குறாரு. அவர்கிட்ட எந்த இதுவுமே இல்லை. ஒரு மாதிரி ஒரு உயிரே இல்லாமல் இருக்கார். அவரோட ஹேண்ட் ஃபுல்லாக ஷர்ட் ஃபுல்லாக ஜிமினோட பிளட்டு தான். ஸோ அப்படியே அந்த பிளட்டையே பார்த்துட்ருக்குறாங்க. இப்போது அந்த இடத்துக்கு ஜிமினோட அப்பாவும் ஹோபியும் வராங்க. ஸோ ஹோபி டேவை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது. ஸோ அப்படியே போயிட்டு டேவோட சீட்ஸ்லேயே பலார்னு அரைகிறாங்க. ஆனால் டே எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்படியே அமைதியாக இருக்கார். சங்குக் தான் ஏங்க அமைதியார், நீ எதுவும் பேசாத ஜெக்கே, உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு அப்படியே டேவோட ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு சொல்லு, இன்னும் என்ன பண்ண போகிற? இன்னும் அவனை எவ்வளோ தான் கஷ்டப்படுத்த போகிற? அவனை அவனை இன்னும் எவ்வளோ தான்டா காயப்படுத்துவ? இதுக்கு தான் சொன்னேன் அவன்கிட்ட, அந்த பைத்தியக்காரன்கிட்ட இதுக்கு தான் சொன்னேன், அவனை நம்பி போகாத, அவன் பின்னாடி போகாதன்னு. ஆனால் அவன்தான் பைத்தியக்காரன் மாதிரி உன்னை நம்பினான். கடைசியில் அவனை இப்படி போய்கிட்டல. ஹியாங், ஜேகே இதில் நீ இன்வால்வ் ஆகாது அப்படின்னு சொல்ல. ஸோ ஜேகே அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. ஹோபி அப்படியே டேவை மறைச்சிட்டே இருக்காங்க. ஆனால் டேவோட ஐஸ் ஃபுல்லாக ஜிமினோட அப்பா மேலே தான் இருக்குது. அவருமே டேவை தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவரோட ஐஸில் அவ்வளோ பெயின் தெரியுது. ஸோ டே அப்படியே ஹோபியோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு நேராக அவர் முன்னாடி தான் போய் நிற்கிறாங்க. ஸோ அப்பன்னு பார்த்து ஜின், ஆரம், ஒய்யன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ ஜின் தான் டே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, டே அப்படியே திரும்பி சின்ன ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட பார்க்குறாரு. ஜின்க்கு புரியுது டே எப்படி ஃபீல் பண்ணுறாருன்ட்டு. அப்படியே கம்ஃபர்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் டே அப்படியே ஜிமினோட அப்பா முன்னாடி நீல் டவுன் போடுறாரு. யாருக்கும் ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு. ஸோ டே தான், அங்கிள் எனக்கு எனக்கு இப்போ என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. நான் சொல்கிறேன், இந்த சாரியால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இழந்த எல்லா விஷயத்தையும் சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வேறு எதுவும் சொல்ல தோணலை. நான் ஏன் இப்படி இருக்கேன்? இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? இது எதுவுமே எனக்கு தெரியாது அங்கிள். என் அப்பாவால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் சொல்கிறேன், இந்த சாரியால் அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது. ஆனால் இப்போது ஜிமினோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். இப்போ இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் ரீசன். நான் இப்போ சாரி கேட்கணுன்னா அது உங்ககிட்டேயும் ஜிமின்கிட்டேயும் மட்டும்தான். நான் உங்கள் 2 பேர்த்தையும் நிறைய காயப்படுத்திட்டேன். என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சும் நீங்கள் என்னை ஜிமின்கிட்ட இருக்க விட்டீங்க. ஏன் அங்கிள்? நீங்கள் நினச்சிருந்தா அப்போவே என்னை ஜிமின்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கலாம். ஜிமின்கிட்ட இருந்து என்னை தள்ளி வச்சுருக்கலாம். இல்லை என்கிட்ட இருந்து ஜிமினை தள்ளி வச்சுருக்கலாம், பிரித்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஏன் அங்கிள் நீங்கள் அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜிமினோட அப்பா அப்படியே டேவை பிடிச்சி தூக்கி நிறுத்துறாங்க. ஸோ டே அப்படியே டேர்ஸோடையே தான் அவரை பார்க்குற. இப்போ அவர் அப்படியே டேவோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு டேர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே, என்னை என்ன பண்ண சொல்கிற டே? உன் அப்பா பண்ண தப்புக்கு உன்னை பனிஷ் பண்ணுமா? நீ அப்படி என்ன தப்பு பண்ண? அவரோட பையன்ற ஒரே தப்பை தவிர உன் மேலே வேறு எந்த தப்பும் கிடையாது. உண்மை சொல்லணுன்னா நீ ஒரு இன்னசென்ட்டே. உனக்கு மற்றவங்கள பார்த்துக்க மட்டும்தான் தெரியும், மற்றவங்கள காயப்படுத்த தெரியாது. இப்போ நீ சொன்னல ஜிமினோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம்னு. கண்டிப்பாக நீ கிடையாது டே. இது எல்லாமே உனக்கு தெரியாமல் நடந்துச்சு, உன்னை அறியாமல் நடந்துச்சு. எதையுமே நீ தெரிஞ்சோ இல்லை வேணும்னே பண்ணலை. இதுக்கு எதுக்கும் நீ காரணம் கிடையாது. அப்புறம் நீ சொன்னது உண்மைதான். உன் அப்பாவால் நான் என் லைஃப்பில் பெரிய விஷயத்தை இழந்துட்டேன். ஆனால் அதுக்கு நீயோ எந்த வகையிலையும் காரணமாக மாட்டேன். நான் நினச்சிருந்தா உன்னை ஜிமின்கிட்டேருந்து பிரிச்சிருக்கலான்ட்டே. ஆனால் நான் ஏன் அப்படி செய்யலை தெரியுமா? நீங்கள் 2 பேருமே என்னோட குழந்தைங்க, என்னோட பசங்க. என் பசங்களோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். உன்னை நான் என் பையனை தான் பார்க்குறேன்.
நீ அந்த கிம்மோட பையனுங்கிறதுனால நீயும் அவனை மாதிரியே இருப்பேன்னு எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை. ஏன்னா நான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ கிம்மோட பையனாக தெரியல, வெறும் டேயாங்கா மட்டும்தான் தெரிஞ்ச. ஆரம்பத்தில் எனக்கு இது தெரியாது தான். ஆனால் இது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உன்கிட்ட ஒன்று கேட்டேன், ஞாபகம் இருக்கா? ஜிமினை நீ எப்படி பார்க்குற, அவனை நீ எப்படி பார்த்துப்பேன்னு. அப்போ நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண, உங்களோட இடத்துலேருந்து நான் அவனை பார்த்துப்பேன்னு. ஒரு அம்மாவா, அப்பாவா, ஃப்ரெண்டா. அந்த ப்ராமிஸை நீ முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றின. உனக்கு எல்லாம் மறந்து போனதுக்கு காரணம் நீ இல்லட்டி. ஸோ நீ எதையும் ப்ளேம் பண்ணிக்காத. இங்கே நடந்த எதுக்கும் நீ காரணம் கிடையாது. உன்னை நீயே காயப்படுத்திக்காத, சரியா? கவலைப்படாத, சிமன் கண்டிப்பாக வந்துடுவான். உன்னை விட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டேவும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது டாக்டர் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. எல்லாருமே அப்படியே அந்த டாக்டரே பார்க்க. ஸோ டாக்டரும், சாரி சார், நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் எங்களால் அவரை கான்ஷியஸ் கொண்டு வர முடியல. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கோமாவுக்கு போயிட்டுருக்காரு. எவ்வளோ சீக்கிரம் அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரோ அவ்வளோ சீக்கிரம் தான் நல்லது. ப்ளீஸ் நீங்கள் வேணால் அவர்கிட்ட பேசி ட்ரை பண்ணுங்கள். அவரை பேசி எப்படியாவது அவரை கான்ஷியஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். மேபி நீங்கள் பேசுகிறது அவர் கேட்டார்னா அவர் எழுந்திரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ எல்லாருமே ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜிமினோட அப்பா தான் டே அப்படின்னு சொல்லி கூப்பிட. ஸோ டே அப்படி திரும்பி பார்க்குறாரு. போய் பேசு. இல்லை இல்லை அங்கிள், ப்ளீஸ், நாங்கள் பேசுகிறத விட நீ பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவனுக்கு இப்போ நீ தான் தேவை. போய் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. சுட்டி அப்படியே தயங்கிக்கிட்டே அந்த ரூமோட டோரை ஓப்பன் பண்ணுறாரு. உள்ள ஜிமன் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்திருக்காரு. அவரை சுற்றி நிறையா ஒயர் அது இதுன்னு கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சுட்டி அப்படியே மெதுவாக நடந்து ஜிமன் கிட்டே போகிறாங்க. போயிட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிமனோட ஹேண்ட்ஸ் எடுத்து அவரோட ஹேண்ட்குள்ளே வச்சுட்டு ஜிமனோட ஹெட்டை அப்படியே லைட்டாக டேப் பண்ணுறாங்க. அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. அந்த டியர்ஸ் எல்லாம் அப்படியே ஜிமன் மேலே படுது. அப்படியே அந்த டியர்ஸ் எல்லாம் வைட் பண்ணிக்கிட்டே ஜிமனோட ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. மினி, நான் உன்னோட டேட்டே, ப்ளீஸ். நான் பேசுகிறது உனக்கு கேட்கும் தானே? நீ கேட்டுட்டு தானே இருக்க? எனக்கு தெரியும் நீ நான் பேசுகிறத கேட்டுட்டு தான் இருக்க. அப்படி நீ கேட்டுட்டு இருக்கன்னா இதையும் கேளு. நான் உன்னோட டேட்டேவா இல்லாமல் இருக்கலாம் மினி, ஆனால் உன்னோட டயாங்கா, உன்னோட ஹஸ்பண்டா எனக்கு எதுவும் ஞாபகமே இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல உன் மேலே நான் ஃபால் ஆயிட்டேன். நம்ம லவ், நம்ம பாஸ்ட்டு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லாதப்போ கூட உன்னை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். இது என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்குள்ளேயே நான் குழம்பிக்கிட்டேன். ஏன் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆச்சு? எவ்வளோ நான் அப்செட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாதிரி கோல்டாக கோவமாக இருந்தாலும் சரி, உன்னோட அந்த சிரிப்பை பார்க்கும்போது நான் என்னையே புதுசாக ஃபீல் பண்ணேன் மினி. இல்லை, இப்போ நீ என் மினி இல்லை, என்னோட சிம்மன் மட்டும்தான். இந்த டயாங்கோட சிம்மன். நம்மளோட பாஸ்ட் அது போயிடுச்சு. நான் இப்போவும் கூட புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா சிம்மன்? நீ அன்றைக்கி என்னை ஸ்டேஜில் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட. எனக்கு உன் மேலே கோவம் இருந்துச்சு தான், ஆனால் அந்த கோவத்தையும் தாண்டி ஏதோ ஒரு ஃபீல் எனக்கு உன் மேலே வந்துச்சு. நீ என் பக்கத்தில் வரும்போது, என்கிட்ட பேசும்போது என்னையே அறியாமல் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லைனாலும் உன்னை நான் புதுசாக லவ் பண்ண ஆரம்பித்தேன். உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். உனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். நான் அன்றைக்கி அந்த ரூமில் அவங்ககிட்ட கோவப்பட்டது கூட நீ என்னோடது இல்லையோங்கிற பயத்தில் தான்.
நீ எனக்கானவ இல்லையோங்கிற பயத்தில் தான் மினி. நான் 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 எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? நீ உண்மையிலேயே அந்த ஆனதை லவ் பண்ணுறியோன்னு. நீ என்னை சீட் பண்ணியிருந்தா கூட எனக்கு அது பேச தெரிஞ்சிருக்காதுடா. ஆனால் அன்றைக்கி நீ சொன்னல, நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு. அது எவ்வளோ வலிச்சது தெரியுமா? எனக்கு தெரியும், நான் கோவத்தில் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். அந்த வேர்ட்ஸ் ஒன்று எவ்வளோ காயப்படுத்தியிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்தணும்னா அதை விட பல மடங்கு நான் காயப்பட்டிருக்கேன்டா. எனக்கு எனக்கு எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல சிம்மன். நான் எவ்வளோ பயந்தேன், எவ்வளோ வலிச்சதுன்னு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. ஒவ்வொரு செகண்டும் நான் உன்னை இழந்துருவணும்னு பயந்தேன். நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு பயந்தேன். நம்ம மேரேஜுக்கு அப்புறம் நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். உன்னை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் எதையுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. நீ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஏதோ விஷயம் பழகின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் ஜலசாக இருந்துச்சு. என்னதான் உன்னோட டேட்டே நானாகவே இருந்தாலும் நீ டேயாங்கை விட டேட்டேவை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ளே அந்த இடத்துல நான் இல்லையேன்னு தோணும். நான் ஏன் இப்போ அப்படி இல்லைன்னு தோணும். ஒவ்வொரு டைம் நீ அவனை பற்றி சொல்லும் போதெல்லாம் அதை விட பல மடங்கு உனக்கு நான் லவ்வை கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அன்றைக்கி நான் கோவத்தில் பேசின வார்த்தை உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்குன்னு எனக்கு தெரியும் சிம்மன். அதனால தான் இன்றைக்கி நீ இப்படி இருக்க. நான் சாரின்னு சொல்கிற இந்த வேர்ட்ஸால் உன் மனசில் ஏற்பட்ட அந்த காயத்தை சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன் சிம்மன். எனக்கு நீ திரும்ப வேணும். நீ மட்டும் திரும்ப என்கிட்ட வரலன்னா கண்டிப்பாக இந்த டேவும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக நீ எனக்காக திரும்ப வரணும். எனக்கு என் லவ் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் உன்னோட டேட்டேவாக இல்லாமல் இருக்கலாம். உன்னோட டேயாங்கா உன்னை அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறேன். எனக்கு அந்த லவ் மேலே நம்பிக்கை இருக்குது. நம்மளோட லவ் மேலே நம்பிக்கை இருக்குது. எப்படி நான் எல்லாத்தையும் மறந்ததுக்கப்புறமும் நீ நம்மளோட லவ் மேலே நம்பிக்கை வச்சு திரும்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ, அதே மாதிரி என்னோட லவ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ என்கிட்ட திருப்ப வருவேன்னு. இந்த லவ் நம்மளை கண்டிப்பாக ஒன்று சேர்த்தோம், எல்லாத்தையும் மாற்றும். அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் ஒன்று சிம்மன், நீ என்னை விட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காத. அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நானும் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்திருக்கிறாரு. அப்படி போகும்போது ஜிமினோட ஹேண்டு அப்படியே டேவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கு. டே அப்படியே பார்க்குறாரு. ஜிமினோட ஹேண்ட் டேவோட ஒரு ஃபிங்கர் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கு. டே இதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படி அதே இடத்துல உட்காந்து ஜிமினோட ஹெட்டை டேப் பண்ணுறாங்க. ஜிமினோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. இப்போது இப்படியே தான் டேஸாக ஸ்கிப் ஆகுது. இப்படியே ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ஜிமின் இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மயக்கத்தில் தான் இருக்கார். பட் அப்பப்போ எழுந்திருக்கிறாரு. ஆனால் பெருசாக யார்கிட்டையும் பேசுகிறது இல்லை. ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கார். ஸோ இப்படியே தான் ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. இப்போது டாக்டர் ஜிமினை அப்படியே செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காகவே ஜிமினை பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமின் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். இப்போ டே தான், டாக்டர் என்னாச்சு? அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரீங்களா? ஓகே வரேன். என்னாச்சு? ஏதாவது? இல்லை, பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்ல. ஸோ டாக்டர் அப்படியே வெளியில் டேவை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட நம்ம ஜின் அண்ட் ஷங்கு 3 பேரும் போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஹோபி அப்படியே சைலண்ட்டாக ஜிமின் பக்கத்தில் தான் இருக்கார். ஸோ ஜிமின், எனக்கு
இங்கே இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற நீங்கள்லாம் யார்? எதுக்கு என்னை கேர் பண்ணிக்கிறீங்க? உண்மையிலே நீங்கள்லாம் என்னோடய ஃபேமிலியா அப்படின்ட்டு கேட்க ஹோபி அப்படியே சைலண்ட்டாக ஜிமினை பார்த்துட்டு நான் உன்னோட பிரதர், அப்புறம் இவங்க எல்லோரும் உன்னோட ஃப்ரெண்டா? ஆமாம், டேவை தவிர அப்படின்னு சொல்ல ஜிமின் அப்படியே ஹோபியை பார்க்குறாங்க. ஹோபி லைட்டாக சிரிச்சிட்டு, எனக்கு முன்னாடியே தெரியும் உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு, அதனால தான் நான் உன்கிட்ட இப்போதைக்கு நீ யார்கிட்ட எதுவும் பேச வேணான்னு சொன்னேன். உனக்கு எல்லாம் மறந்துருச்சுன்ற விஷயம் டேக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் ஏன் அப்படின்ற மாதிரி பார்க்க, உனக்கே போக போக புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வெளியே அப்படியே டாக்டர் தான், டேயாங் சொல்லுங்கள் சார், என்னாச்சு? ஏன்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் ஷாக் ஆகாதீங்க. என்ன விஷயம்? ஜிமினுக்கு பாஸ்ட் எல்லாமே மறந்துடுச்சு. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ஆமாட்டே, அவருக்கு இப்போதைக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனால் அதுக்காக ஞாபகம் வராதுன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் அவருக்கு ஞாபகம் வரலாம். அப்படி வரும்போது கண்டிப்பாக அவருக்கு ஹெட் பெயின் அதிகமாக இருக்கும். அவர் மயக்கத்துக்கு கூட போகலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவர் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கார். அதுவே கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அவருக்குள்ளேயே ஏதோ போட்டு யோசிச்சுட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசினா தான் கண்டிப்பாக இதை சரி பண்ண முடியும். ஸோ நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ டே, ஜின், ஜங்குக் 3 பேருமே அப்படியே உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்ததுமே டே ஹோபியை தான் பார்க்குறாரு. ஸோ ஹோபியும் டேயை பார்க்குறாங்க. ஸோ 2 பேரும் எதுவும் பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட்டு தான் டே அப்படியே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு ஹோபி வராரு. டே ஹோபியை பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்ல, ஸோ அப்படி தான் என்கிட்ட பார்க்குறாங்க. ஜிமினுக்கு எல்லாம் மறந்துச்சுன்ற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ட்டு கேட்க, ஹோபி அப்படியே ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு, தெரியும், நீங்கள் தான் அவன்கிட்ட, ஆமாம், நான் அவன்கிட்ட எதை பற்றியும் பேச வேண்டான்னு சொன்னேன், எதை பற்றியும் யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இங்கே இருக்கிற எல்லாருமே உன்னோட சொந்தன்னு சொன்னேன், உன் கூடவே இருப்பாங்கன்னு சொன்னேன். இது ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை, ஆனால் கவலைப்படாத, அவனுக்கு எல்லாம் மறந்துருக்கலாம். ஆனால் உன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் அது இன்னும் மாறலை. உனக்கு ஒன்று தெரியுமா, அவன் கண்ணு முழிச்சதுமே எங்கள் எல்லாரையும் யாரோ மாதிரி பார்த்தான். ஆனால் ஒன்றை அப்படி பார்க்கல. அவன் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா, நீங்கள் எல்லாருமே எனக்கு யாருன்னு தெரியல, ஆனால் டே மட்டும்தான் ஏதோ என் கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இதுக்கு முன்னாடி நான் அவர் கூட இருந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னான். இந்த லவ் ரொம்ப வித்தியாசமானது இல்லை டே. ஒருத்தருக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குது, அதே சமயம் பெயினையும் கொடுக்குது. அதுலேருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாதுல்ல. என்னால் இதை புரிஞ்சிக்கவே முடியல. அவனை நீ அவ்வளோ காயப்படுத்தியிருக்க, ஆனாலும் அவன் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறான். நீயும் அப்படி தான் நிறையா காயப்பட்டிருக்க, ஆனாலும் அவனை லவ் பண்ணுற. உனக்கும் எல்லாம் மறந்துருக்கு, அப்போவும் நீ அவன் கூடவே இருந்திருக்க. இந்த லவ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. என்ன தான் ஒருத்தர் வேலைக்கு போனாலும் கடைசியில் அவங்கள ஒன்றாக்கிடுது. என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியல டி. இப்போ நான் உங்ககிட்ட சாரி தான் கேட்கணும். உங்களோட இந்த பெயினுக்கு ஏதோ ஒரு வகையில் நானும் காரணமாயிட்டேன். நான் எத்தனை சாரி சொன்னாலும் இதுக்கு ஈடாகுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நான் எந்த விஷயத்துலையும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். இனி நீ சிமன் 2 பேருமே ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழலாம். ஏன்னா இப்போ அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, அதனால் அவன் கூட நீ
ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு. இங்கே இருக்க வேண்டாம். இங்கேருந்து கிளம்பி போயிடு. ஏன்னா சிம்மன் இங்கே இருக்க எப்போ வேணாலும் உனக்கு பழைய ஞாபகங்கள் வரலாம். அப்படி வந்தால் அது கண்டிப்பாக அவனையும் கஷ்டப்படுத்தும், உன்னையும் கஷ்டப்படுத்தும். அதனால் நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன ஏதுன்றது வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஆனால் ஏன், நான் தான் சொல்கிறேன்ல, சிமினை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிடு. நீ ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு அவன் கூட. நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு அது மட்டும்தான் வேணும். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன். ஸோ நான் அடிக்கடி வந்து அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறேன். நீ சிமினை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பு. ஆனால் யாங் அப்பா அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேவும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே படுத்திருக்காரு. இப்போ டே அப்படியே ஜிமின் கிட்டே போயிட்டு, மினி மினி என்ன என்ன கிம், நம்ம இங்கேருந்து போகலாம். என்ன எங்கே சொல்கிறேன் வா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஜிம்மினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு ஃபோன் போடுறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.